முதல்ல அந்த செடிக்கு கிட்ட வராமல் பூச்சிகள் அண்டோடாமல் இருக்கிறதுக்கான ஒரு இதே நேச்சுரலாக நடக்குதான்னு நான் யோசிக்கிறேன். அதுதான் நம்ம மேலே கொடுக்கறதையும் கீழேயும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். சரி சரி. ஆக்சுவலாக வராமலே இருக்கிறது விவசாயிகளுக்கு நம்மளால் எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கு எவ்வளவு வேலை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு வேலையும் கம்மி பண்ணி இது எவ்வளோ பண்ணடா? இது கரெக்டாக 1.25 ஏக்கர் இதோட சேர்த்து 2 ஏக்கரை வருமுடித்து. இப்போ இதுக்கு இது ஒரு இந்த செடி நெட்டிங் தாத்தா. இதெல்லாம் நெட்ட முறை மிச்சம் இருந்து அக்கட்ட வீசி இல்லைன்னு லேட் ஆகிடுதுல என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணாங்க. சரி தாத்தா கொடுத்தாலும் இது விட்டு தனி இதையும் தான் பண்ணுறது அந்த அதுவும் இருக்கட்டும் அப்படின்ட்டுங்க. அதை கம்ப்ளீட்டு அதில் இதையும் அதை ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் தொந்தரவு வருதான்னு பார்த்தோம்னா எந்த தொந்தரவும் இல்லைங்க. இதில் ஒரே பெனிஃபிட் என்ன அப்படின்னாங்க, நீங்கள் கொடுக்கறதுக்கு இல்லை, நான் கொடுத்த செகண்ட்லேயே மறிச்ச நாள்லேருந்தே தெரியுது. தெரியும். ரெண்டாவது ஒரு 4-5 நாள் ஆயாச்சு அப்படின்னா அந்த வளர்ச்சி அது பாட்டு கிடுக்குன்னு போயிட்டுருக்குதுங்க. அப்புறம் அந்த மெடிசன் அடிக்கிறதும் இப்போ அந்த ஆயில் பசி இருக்கிறதுனால என்னுடைய அனுபவத்தில் அந்த நீங்கள் இது நேச்சுரல் இது ஏதோ ஒன்று ஆர்கானிக்னு ஏதோ கொடுத்துருக்குறீங்க புதுசாக. இதுக்கு அந்த ஆயில் பின்னால் அந்த சைடு ஒரு ஏக்கர் உங்களுதையும் அந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்குமே எந்த பூச்சியுமே உட்கார்றதுக்கு ஆனால் வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ ஒரு பூச்சி உட்காந்தா அதை திங்கிறதுக்கு இன்னொரு பூச்சி வரும் அப்படின்னு முதல்ல அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்க, இதை நல்ல பூச்சி திங்கிறதுக்கு இன்னொரு பூச்சி வரும் இப்படியே போகணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் நாம் நேச்சுரல் இப்போ ஏற்படுத்தும் போது அது கண்டிப்பாக ரொட்டேஷன் அது வந்துருமான்னு நான் யோசிக்கிறேன். நம்ம அது இந்த நம்ம கெடுதல் பண்ணக்கூடிய பூச்சிகளை கொல்றதுக்கு நல்ல பூச்சிக்கு வந்துருங்க. கெமிக்கல் அடிக்கிறப்ப அந்த நல்ல பூச்சி கெட்ட பூச்சி தான் இருக்குமா? நல்ல பூச்சி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா நம்ம போய் ஒவ்வொரு பூச்சியும் பறிச்சு பார்த்ததில்லை. நம்ம சொல்லிட்டோம்னா இவங்க 2 பேருக்கு என்ன தெரியுமா? யாரோ பேசிட்டு ஆனால் நாங்கள் இங்கே நாம் பண்ணி பார்க்குறோங்க தாத்தா. இப்போ இதில் என்ன அப்படின்னாங்க, இந்த பெனிவாடி அதை எடி ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்துட்றாங்க. நான் கண்டிப்பாக அதில் இல்லைன்னு சொல்ல அந்த பர்டிகுலர் அந்த பூச்சி மட்டும் இதாகி போகுது. பாக்கி பூச்சி அட்வான்ஸாக வருதா வேறு டிசீஸ் அந்த தலைக்கு என்ன வருதாங்கிறது அந்த ரெமெடி கண்டிப்பாக இல்லைங்க. இந்த உயிரினங்கள் எல்லாமே பக்கத்திலே பார்த்தக்கூடிய இது இருக்குதுங்க. இதுக்கு என்னமோ ஒரு உயிரினத்தை கொள்ளுது அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இது இந்த ஏரியாவுக்கே வராமல் இருக்குது. 2 விஷயம் நான் யோசிக்கிறது உண்டுங்க. எனக்கு பர்சனலாக நான் இந்த இதுக்குள்ளேயே 60 நாளாக யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம் என்ன, இப்போ நீங்கள் கொடுக்கறது தெளிச்சாச்சு அப்படின்னா அந்த ஏரியாவுக்குள்ளே வர்றக்கே அட்டாக் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேனுங்க. அது செத்தாத்தானே அப்புறம் ஒன்று வர்றதுக்கோ. அதாவது நம்ம கூடமும் ரொம்ப வருஷமாக இந்த கீழே நம்ம முதல்ல ஒரு 40 வருஷமாக எண்ணெயை கொடுத்து நம்ம அது ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டோம். சரி. பூமி கட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அது நம்ம ஒரு 30-25 வருஷமாவே சக்சஸ் ஆகிட்டோம். சரி. இந்த மேலே தெளிக்கிறதுக்கு தான் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் பெரிய போராட்டம் தான் பண்ணோம். சரிங்க. பண்ணி ஏதோ இப்போ நான் என்னுடைய கருத்து இதுதானுங்க. நீங்கள் விஷயம் ஒன்றுமே இல்லை, நான் அனுபவப்பட்டது இது இவ்வளவு தானுங்க. கெமிக்கல் அடிக்கிற அதை போய் சாப்பிட்டா சாகிறது, பட்டா சாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு பூச்சிகளுக்கு நிறைய இருக்குது. இதான் நல்லா கரெக்டு. இங்கே என்னுடைய அனுபவத்தில் நான் நினச்சிட்டு இருக்கிறது, அது இன்னும் வருங்காலத்தில் நீங்களே கண்டுபிடிச்சாலும் கரெக்ட் பண்ணிடுவீங்க. முதல்ல அந்த செடிக்கு கிட்ட வராமல் பூச்சிகள் அண்டோடாமல் இருக்கிறதுக்கான ஒரு இதே நேச்சுரலாக நடக்குதான்னு நான் யோசிக்கிறேன். அதுதான் நம்ம மேலே கொடுக்கறதையும் கீழேயும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். சரி. ஆக்சுவலாக வராமலே இருக்கிறதுக்கு அந்த டிசீஸே உங்களுக்கு நான் மைசூர்லேருந்து எனக்கு இப்போ நீங்கள் சொன்னவொன்னே எனக்கு ஒரு ரொம்ப நாளாக இருக்குது. சரி. இப்போ நம்ம என்ன மேலே கொடுக்குறோமோ அது நேச்சுரல் தான். ஆமாங்க. அதவே கீழே கொடுத்து பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்துருச்சுன்னு சொன்னோம்னா நம்ம ஆளுக மருந்தே அடிக்க வேண்டாம். நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு வரட்டும் தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேங்க தாத்தா. இதுல அனுபவப்பட்டேன். இல்ல கண்டிப்பா அந்த வழிக்கு விவசாயிகளுக்கு நம்மளால எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கு எவ்வளவு வேலை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு வேலையும் கம்மி பண்ணி. அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேங்க, இது ஏன்னா இந்த சப்ஜெக்ட் பேசும்போது நான் விரிவாக பேச வேண்டியது இருக்குதுங்க. இந்த ஆயில் விடும்போது எங்கள் தாத்தா நம்ம வீட்டில் நம்ம மிஸ்ஸஸ் கம்ப்ளீட் மேனேஜ் பண்ணுவாங்க.
ஒரே செடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்து இந்த கெமிக்கல் விட்டது பயோவில் நாங்கள் குப்பை போட் பண்ணுறது தட்ஸ் வேறு எது வேணாலும் இருக்கலாங்க. அந்த விஷயத்துக்கும் போது என்ன பண்ணுறாங்க, ஐயோ நீ அதெல்லாம் ஆகாது தாத்தா உதவியும் இதுக்கும் சேர்த்து விட்டுரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த இந்த ஃபீல்டு வேரியேஷன் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறனாலேயே இந்த இலை திக்னஸ் இல்லை, சைனிங் இல்லை. கார்த்தால் எந்திரிச்சு ஒரு ரவுண்ட் அடித்தாங்க, நீ அதெல்லாம் தெரியாது, நீ சும்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, தாத்தா கொடுத்துருக்கிறது இதுக்கும் சேர்த்து ஒரு 2 போய் விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இப்போ நம்ம கூடமும் இனிமேல் இந்த கீழையே கொடுத்துக்கிட்டாலே அதனுடைய எஃபெக்ட் இலைய மேலே இருந்து எந்த பூச்சியும் வந்து ஒட்டாம. ஆமாங்க, அதுதான் முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி சரி. அதை இப்போ நம்ம மேலே தெளிக்கிறதையும் கீழே கொடுக்கறதுக்கு எவ்வளவு சாத்தியப்படும் என்னங்கிறத பார்த்துட்டோம்னா செடியே அந்த வாசனைக்கு வந்துடுறதுனால நமக்கான அந்த பூச்சிகள் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் முடிவு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி சரி சரி. கெமிக்கல் இது அடித்தானே இப்போ அந்த புழு கொண்டு கொடுப்பாங்க, என்னாச்சு இந்த இலையை கொண்டு போய் காமிச்சா கெமிக்கல் வரப்பா நீ இது அடி இது பன்னீர் சரியாகுதுன்னா சரியாகுது நான் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அடுத்த 4வது நாள் இந்த புழு செத்தனால ஒன்று புதுசாக பூச்சி அட்டாக் ஆகிடுது. இந்த இடத்துல இதில் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, அந்த 10 நாளைக்கு அங்கே எதுவுமே கிட்ட போகிறது இல்லை. அது மாதிரி தான் பண்ணுவோம்னு தான் பண்ணல. எனக்கு இங்கே நடந்திருக்கிற விஷயம் தாத்தா, அந்த சூஜி இது வந்துடுதுன்னு சொன்னாங்க, அந்த செடி திங்கருக்கு இதில் வல்லிங்க இதில் வல்ல இந்த பெரியவான ஒரு மருந்து கொடுத்துருந்தாங்க போரை அடிக்கணும், இந்த இதுக்கு போரை அடிச்சு விட்டுங்க. நான் அந்த விஷயம் சொல்லல. இந்த இலைகள் சைடில் போகிற அடி புழு வந்துடுது. ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கிறேன், இந்த கெமிக்கல் எழுதி கொடுத்தவருக்கும் அனுப்பிச்சிருக்கிறேங்க, பொன்னூசுக்கும் அங்கே அனுப்பிச்சி விட்டேன். அவங்க சொன்னாங்க நீ நம்ம மருந்து போரை அடிச்சிருந்தா கண்டிப்பாக வர்றதுக்கு சந்தர்ப்பமே இல்லை அப்படின்னாங்க பொன்னூஸ்லேருந்து. இவங்க சொன்னாங்க இதுக்கு நீங்கள் ஒன்று கொரோஜின்னு என்னமோ ஒரு மருந்து நீ ஸ்ப்ரே பண்ணிரு போயிரு அப்படின்னாங்க. நான் ரொம்ப நேரம் எந்த கெமிக்கல் உள்ளே போகாமல் இருக்கும்னு அந்த இலைகளை போகிற ஆள் விட்டுங்க, அந்த உள்ளே கட் பண்ணி கொண்டு வந்து தீயை போட்டு வேவிச்சிருவணுங்க. வாழைக்காய் சும்மா இருக்குது இல்லை அதை தொந்தரவு கொடுக்கணுன்ட்டு. ஆனால் பர்டிகுலர் சேம் பிளேட்டில் உங்களுது நீங்கள் கொடுத்த மெடிசன் அடிக்கும்போது அந்த இடத்துல ஒரு இலை கருகில் ஒரு வாழைக்கிட்டம் கூட பூச்சி வரல. ஏன்னா ஆதாரப்பூர்வமாக சொல்கிறதுக்கு இது ஒரு இதையும் சொல்கிறேனுங்க உங்களுக்கு. இந்த கெமிக்கல் அடிச்சதில் அந்த புழு வந்து ஆயிரக்கணக்கான புழு வந்துடுதுங்க. அப்புறம் கட் பண்ணிவிட்டு மறுக்க அந்த உங்கள் ஸ்ப்ரே அப்போ அந்த சமயத்தில் தான் பண்ணேன். நான் அது ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு விட்டுட்டேன் உங்களுக்கு. சரி 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 சரி. நல்லா இருக்குது வாழை இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இப்படி மேற்க இப்படி பார்க்குறதுக்கும் இப்படி பார்க்குறதுக்கும் நல்ல இல்லை. அந்த தெளிவான குவாலிட்டி இப்போ நம்ம எப்படி தெளிவு சூப்பராக இருக்குதுங்க. அதில் எந்த இதுவுமே யோசனை நல்லா செய்யுங்க. நாளைக்கு நாங்கள் தர்றோம் உங்களுக்கு. சரிங்க தாத்தா, கடைசி முடிவு பார்க்கலாங்க. இல்லை ஆண்டவ முறையத்தில் நல்ல ரிசல்ட் இருந்தே தீரு. ஏன்னா இப்போ நான் இது எனக்கு என்னங்க தாத்தா ஒரு சந்தர்ப்பம் கிடச்சது உங்களால் நீங்கள் கிடச்சது ஒரு பெரிய சந்தர்ப்பம் எனக்கு மனசில் இருக்கிற சொல்கிறேன். நம்ம ஒரு எண்ணம் நமக்கு ஒரு 40-50 வருஷம் இருக்கிற எண்ணங்களுக்கு அது அப்போ தான் நாம் உள்ளே போக முடியும். இப்போ எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாம் உடனே உள்ளே போக முடியாதுங்க. எனக்கு நேச்சுரலாகவே ஒன்று பண்ணும்போது அந்த காலத்தில் மருந்தடிக்கிறதுக்கு இந்த ஆளுகளை பசங்களை கூப்பிட்டா இல்லை எனக்கு வேலை இருக்குது மருந்தடிக்க முடியாது, நானே தோல் போட்டு அடித்து ஒவ்வொன்றா பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துருக்குறேங்க. அப்போ நினைப்பேங்க ஏதாச்சும் அப்போ நாம் அந்த காலத்தில் இருந்து எப்போச்சும் ஒரு சினிமாவில் இந்த வெளிநாட்டில் பிளெயினில் வந்து எல்லாம் மருந்தடிக்கிறாங்கல்ல, நம்ம இதுக்குமே ஏதாச்சும் ஒரு காலத்துக்கு வருமா அப்படின்னு யோசனை அப்படி மனசுலிங்க. அந்த மின் யோசனை பண்ணி வர்றதில்ல நம்மளுக்கு இது எல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு 10 வருஷமாக இந்த ஏரியாவுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க. கெமிக்கலை மாத்திரக்கு நான் ஒரு 7-8 வருஷமாக இந்த சாணி மண்புழு அது ஓனாக போட்டு வளர்த்தி மொல்ல அதுக்கு போய் சேர்ந்தனுங்க. அதில் இருந்தாலும் அவ்வளவு இந்த இல்லை அதுக்கு போய் சேர்ந்தங்க. அது இதில் விட சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் அந்த அட்டாச்மெண்ட் உங்கள் மேலே ஏற்பட்டுது எனக்கு. இது தாத்தாவது கண்டிப்பாக என்ன செலவானாலும் சரி நான் ஃபாலோ பண்ணி இன்னும் 10 பேர்த்துக்கு சொல்லலாம். அவர் நம்ம எண்ணங்களுக்கு கோட்பட்டு வர்றாரு. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா அது அந்த மாதிரி செயல் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு செட்டாக இருக்காரு. அது ஒன்று வேணும் இல்லைங்க தாத்தா. இப்போ நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க ஒன்று பண்ணுறோன்னு நிறுத்துற அது வேறுங்க. ஆதாரப்பூர்வமாக தெரிஞ்சு நாமளும் இன்னும் 10 சனத்துக்கு சொல்ல நம்ம விவசாயிகள் நல்லா பண்ணலாம். மண்ணும் கிடையாது, நாம் எடுத்து சாப்பிட்ற பொருளும் கிடையாது, 100% ஜனங்களுக்கு தொந்தரவு இருக்காதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயங்க தாத்தா. சரி, ரொம்ப சந்தோஷம். சரிங்க தாத்தா.